சந்தியாரகம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான எபிசோடு வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சுன்னே சொல்லலாம். பிரின்ஸிபல் வந்துட்டு காலேஜ் பெல் அடிக்க சொல்கிறாங்க. பெல் அடித்த உடனே எல்லா கேர்ள்ஸுமே வந்து மாயா கூட போராட்டத்தில் இறங்கிடுறாங்க. மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்த பிரின்ஸிபல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. போலீஸ்கிட்ட வந்து நீங்கள் தடியடி நடத்தினா மட்டும்தான் அந்த கூட்டத்தை கலைக்க முடியும், அதனால் நீங்கள் லத்தி சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போலீஸ் வந்துட்டு அது எப்படி சார், ஒரு 4-5 பேரை வச்சுக்கிட்டு என்னால் எப்படி பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட நான் பேசணும், அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் நான் லத்தி சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரின்ஸிபல் நீங்கள் ஏதாவது பண்ணி அந்த கூட்டத்தை கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ஒரு வேன் ஃபுல்லாக வந்து போலீஸை கொண்டு வந்து காலேஜில் இறக்குறாங்க. இதை பார்த்த மாயா வந்துட்டு எல்லா கேர்ள்ஸ்க்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த மீடியாவுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க. எல்லாரும் ஃபோனை வச்சு இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்குமே வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த போலீஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒழுங்காக இங்கேருந்து கலைஞ்சு போயிடுங்க, இல்லைன்னா நாங்கள் லத்தி சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நாங்கள் கலைஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாரும் அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. உடனே வந்து எல்லா போலீஸும் ஓடி வந்து எல்லாரையும் அடிச்சிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து மீடியா பர்சன்ஸ்லாம் அங்கே வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து போலீஸ்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இதனால் அவங்க எல்லாரும் வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. திரும்பவும் வந்து போராட்டத்தில் இறங்குறாங்க. அப்போது பிரின்சிபல், அந்த லெக்சரர் எல்லாருமே வந்து நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு நினைக்கிறாங்க. இது மீடியா வரைக்கும் போயிடுச்சு, இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த நியூஸ் வந்து எல்லா டிவி சேனல்லையும் வர ஆரம்பிக்குது. இந்த நியூஸை வந்து அந்த காலேஜோட சேர்மன் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவர் ஒரு பக்கம் பிரின்சிபலுக்கு கால் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சேர்மனே வந்து காலேஜுக்கு வராங்க. அப்போ போலீஸ் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் லத்தி சார்ஜ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேலே போயிட்டு லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக நேராக போயிட்டு பிரின்சிபல் அந்த லெக்சர்னு எல்லாரையும் பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. சரி, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி ரகுராம் இருக்காருல்ல, அவருடைய சொந்தக்கார பொண்ணு தான் அது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவர், அட பாவீங்களா, அந்த மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷையா, அவர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போயிருந்தாலே அவரே இந்த விஷயத்தை சால்வ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா சேர்மன் வந்துட்டு ரகுராமுக்கு கால் பண்ண சொல்கிறாங்க. வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க. முதல்ல பத்மா அட்டன் பண்ணி ரகுராம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி வாங்கி பேசுகிறாங்க. என்ன நடந்ததோ எல்லாத்தையுமே வந்து சேர்மன் வந்து ஜானகி கிட்டே சொல்கிறாங்க. உடனே ஜானகி, நான் உடனே காலேஜுக்கு வரேன், நான் எப்படியாவது மாயாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. அப்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயம் அவருக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க, நான் எப்படியாவது மாயாவை சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல், தயவு செஞ்சு அவர்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நேராக காலேஜுக்கு போகிறாங்க. ஜானகியை பார்த்த உடனே மாயா வந்துட்டு இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தனம் வந்துட்டு ஒருவேளை வீட்டுக்கு இந்த விஷயம் போயிருக்கோம், அதனால வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜானகி நேராக மாயா கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.